ஐப்பட்டியில் மடக்கு தையல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த தையலை மறைக்கிற மாதிரி அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கைப்பட்டியும் ஹூக் பட்டியும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு இதையும் நம்ம டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பேக்கில் வந்து கீழே நம்ம ஹைட்டை செக் பண்ணி மடித்து தச்சுக்கலாம். மாதிரி ஃப்ரண்ட்டை வச்சுட்டு ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். கீழே பேக்கில் மடித்து தைக்க விட்டுருப்போம் இல்லையா, அதை இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். இந்த மடித்து தைக்கிறது எங்கேயும் கிராஸ் இல்லாமல் அழகாக நீட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். ஸ்லீவில் குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்டு சைடு வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது எங்கேயும் இழுக்கக்கூடாது. நம்ம மேலே உள்ள கிளாத்தையும் இழுக்கக்கூடாது, கீழே உள்ளதையும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படி இழுக்காமல் ஸ்டிச் பண்ணோன்னா தான் நமக்கு சுருக்கம் இழுக்கிறதுலாம் இல்லாமல் இருக்கும். நம்ம இழுத்து வச்சு தைச்சோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா இல்லாமல் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நீட்டாக எந்த இடத்துலையும் நமக்கு சுருக்கம் வரல. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட ஃபஸ்ட்டு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை இப்போ நம்ம ஆர்ம் ஹோலை செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கையோட மேலே இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு திரும்பவும் ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அங்கேருந்தும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைக்கும் செக் பண்ணி மார்க் பண்ணணும். இந்த 3 அளவும் நமக்கு ஒரே இடத்துல வரணும். இந்த இடத்துலையும் நம்ம 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரவுண்டு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ கீழே பட்டியோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நமக்கு சைடில் அளவு. இதில் நான் 3 ஸ்டிச்சாக போட போகிறேன் பக்கத்தில். இதே மாதிரி 2 சைடும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்னாடி பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ மீதி இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இது எனக்கு 2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு சைடுக்கு 1 சைடு 1 இன்ச் அளவு நம்ம டாட் பிடிக்கலாம்.
ஒரு சைடுக்கு 1 இன்ச்சுனா நம்ம அதை மடிக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது 1 இன்ச்சா வந்துடும். ஹைட்டு ஒரு 4 4.5 இன்ச் அளவுக்கு ஹைட்டு டாட் பிடிக்கலாம். நான் இதில் 4 இன்ச் அளவுக்கு ஹைட்டு டாட் பிடிச்சிருக்கேன். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச்சையும் இந்த மாதிரி 2 சைடும் டாட் பிடிக்கலாம். டாட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அடுத்து நமக்கு நெக்குக்கு கிராஸ் பீஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் நம்ம கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். கிராஸ் பீஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு.